السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சிறப்பான முறையிலே இப்படிப்பட்ட தொடர் தர்பியா நிகழ்ச்சியிலே நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். அதில் முதல் வகுப்பு வளமை போல தாவா பயிற்சி என்று சொல்லக்கூடிய அந்த வகுப்பு நடைபெறுகிறது. இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் சென்ற வகுப்பிலிருந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம்? லெவல் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி லெவல் 1 முடித்தோம். அதனுடைய நோட்ஸ் கொடுத்தாச்சு. அது படித்து எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? எப்படி என்ன நோட்ஸ் அந்த குரூப்பில் தான் இருக்குது இல்லையா ஜி? அந்த குரூப்பில் அப்போ அந்த நோட்ஸை படிச்சுக்கங்க. திடீர்னு எக்ஸாமோடைய இன்ஃபர்மேஷன் வரும் இன்ஷா அல்லாஹ். பட் எனிஹவ் எக்ஸாம் வருதோ இல்லையோ அதை படிச்சுக்கிட்டால் நம்ம கிளாஸில் படித்த விஷயங்கள்லாம் என்ன செய்யலாம், மீட்டு கொள்ளலாம். அதை நம்ம உள்ளத்தில் என்ன செய்யலாம், உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யலாம், நம்ம சந்திக்கக்கூடிய மக்களோடு உரையாடுகின்ற பொழுது நடைமுறைப்படுத்தலாம். அப்படி தான் அதை என்ன செய்ய முடியும், நம்ம உள்ளத்தில் அதை உறுதியாக்கி கொள்ள முடியும். அதே போல் அந்த போன வகுப்புலேருந்து லெவல் 2 அப்படின்ற கிளாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இந்த லெவல் 2 கிளாஸை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு பிக்சர், ஒரு படம் ஒன்று காட்டினீங்க. ஞாபகம் இருக்கு? என்ன படம்னு? டிராக்டர் நிலத்தை உழுவுற மாதிரி. அந்த படத்தை போட்டு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நிலத்தில் பயிரை விதைப்பதற்கு முன்னாடி என்ன செய்யணும், அந்த நிலத்தை பண்படுத்தணும். ஏற்கனவே பண்பட்ட நிலமாக இருந்தால் என்ன செய்யலாம், ஈஸியாக பயிரை தூக்கிட்டு போயிடலாம். பண்பட்ட நிலம் இல்லைன்னா என்ன செய்யணும், அதை கொஞ்சம் பண்படுத்தணும். பண்படுத்தின பிறகு தான் என்ன செய்ய முடியும், உழ முடியும். காங்கிரீட் போட்டிருக்குன்னு சொன்னாலும் என்ன செய்ய முடியாது. காங்கிரீட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம விதையை தூவி விட்டு போவோம், அப்படி போக முடியாது. நம்ம பண்படுத்த ட்ரை பண்ண வேண்டும். பண்படுத்தின நிலத்தில் உழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை, இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், இதை இந்த தாவா களத்தில் முழு கவனம் செலுத்தாமல் விட்டுருவோம். அதுக்காக தான் நம்ம இந்த விஷயங்களை நம்ம பேசுகிறோம். அப்போ பண்படுத்த வேண்டும். இது சம்பந்தமான செய்திகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவது பகுதியாக, அதாவது இதில் தாவா ஸ்ட்ராட்டஜிஸ் என்ற அடிப்படையில் ஒரு 7 யுக்திகளை நம்ம பார்க்கலாம். அந்த நம்பர் கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம மாற்றிக்கிறோம், பிரச்சனை இல்லை. போக போக அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன நம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறோம்? நம்பர் 0. இது ஏன் 0ல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நான் உங்களுக்கு தெரிந்த நான் ஏர் கண்டிஷனிங் ஃபீல்டில் இன்ஜினியராக இருக்கிறேன். அதில் அதாவது ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்தையெல்லாம் நீங்கள் ப்ராப்பரான முறையில் இன்ஸ்டால் பண்ணி சரியாக அது ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் கமிஷனிங் ப்ராசஸ் அப்படிம்பாங்க. கரெக்டாக? இப்போ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. திரும்ப இது நோட்ஸு படிக்கணும்னு நினச்சிடாதீங்க. அதில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கமிஷனிங் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இந்த ப்ராஜெக்ட்டு யார் ப்ராஜெக்ட் ஓனரோ அவர்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் எப்படி செய்யணும்னு கேட்டுக்கிறணும். அதை கரெக்டாக விளங்கிக்கிறணும். விளங்குனதை படிப்படியாக நடைமுறைப்படுத்தணும். அப்போ நம்ம என்ன திட்டம் போட்டோமோ அதுதான் கடைசி வரைக்கும் வருதான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை யாராவது கற்றுத்தரணுமா, இல்லை ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயமா இது? சொல்லுங்கள். ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். இதில் யாரும் கற்றுத்தர தேவையில்லை. ஆனால் இதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம தெரிஞ்ச விஷயத்தை கரெக்டாக நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு வழிமுறை வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆஷரே என்ற சிஸ்டத்தில் ஒரு வழிமுறை உருவாக்கியிருக்காங்க. அந்த வழிமுறைக்கு நம்பர் என்ன தெரியுமா? என்ன நம்பர் நினைக்கிறீங்க? கைட்லைன் 0. அப்போ தான் நான் யோசிச்சேன், ஏன் கைட்லைன் 0ன்னு பேர் வச்சாங்க. ஏன்னு சொன்னால், இதை சொல்லித்தர நம்பர் போட்டு சொல்லித்தர வேண்டிய விஷயம் இல்லை. ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சிருக்கணும்பா, அதை நீ ஒழுங்காக செய்யலைங்கிற நாளைக்கு சொல்லித்தரோன்ற மாதிரி உள்ள கதை தான் இது. இப்போ அந்த வகையில் இந்த 0 அப்படின்னு சொன்னால் இதான் பேஸ். இது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். அதை நம்ம என்ன செய்கிறோம், தெரிஞ்சதை கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கிறோம். அது என்ன, 2 முக்கியமான விஷயத்தை பேசணும் நம்ம. என்ன 2 முக்கியமான விஷயம்? அதில் இங்கே ஆல்ரெடி இருக்குது, இங்கே பார்த்தே நீங்கள் சொல்லிடலாம். கீழே அது கீழே இருக்குது பாருங்கள். 2 முக்கியமான பாயிண்ட். ஆமாம், 2. ஒன்று என்னது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. 2வது எந்த சீக்வன்ஸில் பேசுகிறோம். 2 மிக முக்கியமான அடிப்படைகள். இதை சில பேர் ஃபிக்குல் அவுலவியாத் அப்படின்னு பொதுவாகவே இந்த
இதை வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயே அவுலவியாத் எப்படி முக்கியம் அப்படி சொல்லித்தராங்க. தாவாவில் அவுலவியாத் எது முதல்ல சொல்லணும் எது பின்னாடி சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லித்தராங்க. இதுக்கு 2 முக்கியமான ஹதீஸை பார்த்தோம். அந்த ஹதீஸை குயிக்காக நம்ம பார்ப்போம். திரும்ப இது எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியுது அப்படின்னு தெரியல எனக்கு. முன்னாடி விட கொஞ்சம் பெட்டர் நினைக்கிறேன். இப்போ இந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவாவுக்கு அவுலவியாத் அப்படின்னு சொன்னால் ப்ரையாரிட்டின்னு சொல்லுவாங்க. ப்ரையாரிட்டி தமிழ் என்ன சொல்கிறது? முக்கியத்துவம் சொல்லலாம். என்னமா முதன்மை, எதுக்கு முதன்மை தன்மை தர வேண்டும், எதை முதன்மைப்படுத்துவது, இல்லை வேறு எதாவது நல்ல வார்த்தை இருக்கா? முன்னுரிமை. ஓகே, கரெக்டு. எதுக்கு முன்னுரிமை தர வேண்டும், இது மிக முக்கியம். ஒரு அறிஞர் வந்து தன்னுடைய அந்த தாவா ரீதியான ஒரு விஷயத்தை பேசின பொழுது சொல்லி காட்டுகிறார். ஒரு தாயி வெற்றி அடைய வேண்டும் என்றால் அவருக்கு என்னெல்லாம் தெரியணும்? யாரை அழைக்கிறோன்னு தெரியணும், எந்த சூழல் உள்ள மக்களை அழைக்கிறாங்கன்னு தெரியணும், அழைக்கும் பொழுது எதை முற்படுத்தணும்னு தெரியணும், எதை பிற்படுத்தணும்னு தெரியணும். இதில் எதை தப்பாக செஞ்சாலும் என்ன செய்ய முடியாது, அவர் வெற்றி பெற மாட்டார் ஒன்று தாவா களத்தில். அதே மாதிரி பெற வேண்டிய நன்மையிலையும் அந்த நன்மையில் வந்து அதிகமான நன்மையை பெறுவதற்கு பதிலாக குறைஞ்ச நன்மை பெற மாதிரி ஆகிடும். சில சமயம் என்ன ஆகிடும்னு சொன்னால் ஓவராலாக நன்மை கிடைப்பதுக்கு பதிலாக ஒரு தீமை கிடைக்க கூட செஞ்சிடலாம். இது எல்லாமே எதை ஒட்டி இருக்குன்னு சொன்னால் எதை முற்படுத்தணுமோ அதை முற்படுத்தப்பட வேண்டும், எதை பிற்படுத்த வேண்டுமோ அதை பிற்படுத்தவும் வேண்டும். இது ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு பெரும்பாலும் எல்லா உலமாக்களும் தாவாவில் உள்ள அவுலவியா என்று சொல்லக்கூடிய முன்னுரிமை எதற்கு தரப்பட வேண்டும் என்ற விஷயத்தை பேசும்பொழுது இந்த ஹதீஸ் தான் பேசுகிறாங்க. இந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸ் நம்ம போன கிளாஸில் பார்த்துட்டோம். நம்ம திரும்ப குயிக்காக பார்ப்போம் அந்த ஹதீஸை. இதில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவங்க முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து அனுப்புகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு. இப்போ அனுப்பும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னக்க தத்தி கௌமன் மின் அஹ்லில் கிதாப். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க, அந்த கூட்டம் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன படிப்பினை நம்ம யோசிக்கணும். பல கோணத்தில் பல படிப்பினை இருக்கும். இப்போ நம்ம தாவா ரீதியான விஷயத்தை மட்டும் யோசிக்கிறோம். அதற்கு பிறகு என்ன சொல்கிறாங்க, முதல்ல போய் நீ என்ன சொல்ல வேண்டும், அவங்கள்ட்ட ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த விஷயத்தை அவங்கள்ட்ட நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். இதை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை உள்வாங்கிக்கிட்டாங்கன்னு சொன்னால், இதை ஏற்றுக்கிட்டாங்க, ஓகே இந்த கோட்பாடு எங்களுக்கு சரிதா என்று ஒத்துக்கொண்டால் அடுத்து என்ன செய்யணும், அவர்களுக்கு தொழுகையை அதற்கு பிறகு சொல்ல வேண்டும். அப்போ எப்போ சொல்லியிருக்கக்கூடாதுன்னா, இங்கே பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை ஏற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் தொழுகிற மாதிரி இருக்கும், அதுக்கு பிறகு இந்த வேலையை செய்யணும், இப்படி பல வேலைகள் நீங்கள் செய்யணும். பார்த்துக்கோங்க, இப்படி இல்லை சொல்கிறது. முதல்ல இதை ஏற்றுக்கோ, முதல் பாயிண்ட். இப்போ சில இடத்துல என்ன நடக்கும்னு சொன்னால், சில பேர் வந்து அவங்களுடைய திருமண பந்தத்தில் கரெக்டான உறவு இல்லாமல் இருக்கும். பொதுவாகவே சில சமயம் என்ன செஞ்சுருவாங்க, பெரும்பாலும் மற்ற சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வந்து சுன்னத் செஞ்சுருக்க மாட்டாங்க, அப்படி தானே? அப்போ நான் முதல்ல என்ன சொல்லக்கூடாது, முதல்ல சொல்லக்கூடாது, நீங்கள் வந்த உடனே இங்கே பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கத்தில் பல விஷயம் இருக்குது, ஆனால் கடைசி முக்கியம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன, உள்ளே வந்தவொடனே முதல்ல என்ன செய்யணும், நீ சுன்னத்து செய்கிற மாதிரிலாம் இருக்கணும். அப்போ என்ன நடக்கும், அவன் வரவனே யோசிப்பான், உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே ஆப்ரேஷன் கத்தி வெட்டுன்னு சொன்னால் எப்படி சரியாக வரும், அப்படி சொல்கிறது இல்லை. ஆனால் அதே அந்த மனிதர் நீங்கள் கரெக்டான ரூட்டில் சொன்னால் நமக்கு தெரியாமலே திடீர்னு நாள் வந்து பாய் சுண்ணத்தெல்லாம் முடிஞ்சிருச்சு மாஷா அல்லாஹ் எவ்ரிதிங் ஓகேன்னு நம்மள்ட்டே வருது சொல்லுவார். நீங்கள் சுண்ணத்து பண்ணி நான் உங்களை சொல்லவே இல்லை பாய், அதுக்குள்ளே எப்படி சுண்ணத்து பண்ணீங்கன்னு. ஏன்னா அந்தளவுக்கு அவர் ஸ்பீடாக போயிடுவார். எப்படி அந்த ஸ்பீடாக போக முடியும், எப்படி போக முடியும், அந்த ஸ்டெப்பில் வந்தால் தான் முடியும். எந்த ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு வரணுமோ அது நடந்தால் அடுத்த ஸ்டெப்பு தன்னால் நடக்கும். முதல் ஸ்டெப்பை சரியாக செய்யலை அல்லது முதல் ஸ்டெப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு அடுத்த ஸ்டெப்பை செய்யலைன்னு வைங்க, அவசரப்பட்டு பின்னாடி உள்ள ஸ்டெப்பு முன்னாடி சொன்னாலோ அல்லது முன்னாடி உள்ள ஸ்டெப்பை சொல்லாமலே பின்னாடி உள்ள ஸ்டெப்பை சொன்னாலோ என்ன நடக்காது, பயன் கிடைக்காம போயிடும். இதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஹதீஸ் நம்ம பேசணும். ஞாபகம் இருக்கா என்ன ஹதீஸ்னு? முன்னாடி பின்னாடி சொல்லதை பற்றி என்னது, இந்த ஹதீஸ் போட்டிருக்க பாருங்க. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து திருக்குரான் இறங்கிய அந்த சீக்வன்ஸை பற்றி ஒரு இடத்துல பேசுகிறாங்க. அது ஒரு பெரிய ஹதீஸ், அதில் பல பகுதி இருக்குது. அதில் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்னமா நஸல அவ்வலமா நஸல் மின்ஹு சூரத்தும் மினல் முஃபஸ்ஸல்
ஃபஸ்ட்டு திருக்குறானில் இறங்குனது எது அப்படின்னு சொன்னால் முஃபஸ்ஸல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிறிய சூறாக்கள். இந்த சிறிய சூறாக்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன திருக்குறானில்? அது எதை பற்றி பேசும் சொல்லுங்கள். அது இறை நம்பிக்கையை பற்றி பேசும், அப்புறம் மறுமை வெற்றியை பற்றி பேசும். அப்போ தௌஹீது, ஓர் இறை கோட்பாடு, ஷிர்க்குக்கு எதிராக மறுமை வெற்றி, இதான் பேச்சு. அப்போ இந்த அடிப்படை அந்த மக்கள் உள்வாங்கிய பிறகு அவங்களுடைய மனசு அதில் என்ன பண்ணுங்க, ஃபீஹா திக்ருல் ஜன்னதி ஒன்னார் ஹத்தா இதா சாபன்னாசு இலல் இஸ்லாம். எது வரைக்கும் இந்த செய்தி சொல்லப்படுதுன்னு சொன்னால் மக்களுடைய உள்ள என்ன செய்யுது, இதை ஏற்றுக்கிறது. எதை? படைச்ச இறைவன் ஒருவன் தான், அவனை மட்டும்தான் நம்ம வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்கக்கூடாது. அப்படி இணை வைக்காமல் அவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் மறுமையில் சொர்க்கம்னு வெற்றி கிடைக்கும். அப்படி கட்டுப்படாமல் மறுத்து நம்ம மனமுரண்டாக நடந்தோன்னு சொன்னால் தோல்வி கிடைத்து விடும் என்ற செய்தியெல்லாம் அவங்க மனசில் உள்வாங்கி அதை அவங்க திருப்தி காட்டுறாங்க. சரிதான், கரெக்டு அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படுது. இதுக்கு நியாயமான டைம் கிடச்சிது, நியாயமான டைம் எடுக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகு என்ன வருதுன்னு சொன்னால் ஹத்தா இதா சாபன்னாசு இலல் இஸ்லாமி நஸல் அல் ஹலால் உல் ஹராம். அதுக்கு பிறகு தான் ஹலால் ஹராம் சட்டம் இறங்குது. அப்போ இந்த ஹலால் ஹராம் சட்டத்தில் என்ன சட்டம் வருது? உதாரணமாக நீங்கள் போதை மதுவை அருந்தாதீர்கள் சட்டம் வருது. அவங்க என்ன செஞ்சாங்க, அதுவும் அல்லாஹ் அந்த சட்டத்தையும் இவ்வளோ பண்பட்ட பிறகும் 2-3 ஸ்டெப்பில் இறக்குறான். ஆனால் என்ன செய்யப்படுது, கடைசி ஒரு வசனம் வருது, மதுவை விட்டு முற்றிலும் என்ன செஞ்சுருங்க நீங்கள் நீங்கிடுங்க சொன்னால் ஓகே நீங்கிட்டாங்க. ஒரே ஒரு கமாண்ட் வருது உலகத்தில் எங்கேயாவது எந்த வரலாற்றுலையாவது, அதாவது மது விலக்குன்னு ஒரு சட்டம் வருது, சட்டம் போட்ட அந்த நொடியிலிருந்து மக்கள் வாலண்டியராகவே என்ன செய்கிறாங்க, அதை முழுமையாக நடைமுறைப்படுத்துகிறாங்க. இப்படி ஒரு வரலாற்றை பார்க்க முடியுமா உலகத்தில் எங்கேயாவது? பார்க்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் மது விலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட வரலாறே நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. உலகத்தில் எங்கேயுமே மது விலக்கு எந்த சட்டத்தின் அடிப்படையும் நடைமுறையில் கிடையாது, எங்கேயுமே சக்ஸஸ் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு சமுதாயத்தில் மட்டும்தான் அது வெற்றி. அந்த எந்த சமுதாயத்தில்? இஸ்லாமிய சமுதாயத்தில். அதனால தான் நம்ம ஊரில் கூட மது அருந்ததில் மதுவை விட்டும் அதிகமாக விலகி இருக்கக்கூடிய, மதுவுடைய பாதிப்பிலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் என்று சொன்னால் முஸ்லீம் சமுதாயத்தை தவிர வேறு எந்த சமுதாயத்தையும் எந்த நாட்டிலையுமே சொல்ல முடியாது நீங்கள். இப்போ இது எப்படி ஏற்பட்டுச்சு? ஏண்டா முதல்ல அவங்களுக்கு உள்ளத்தில் எது, உள்ளம் எப்படி பண்படுத்தப்பட்டது? படைத்த இறைவன் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், கட்டுப்பட்டால் வெற்றி, இல்லாட்டி தோல்வி. இது உள்ளே வந்த பிறகு இறைவனுடைய கட்டளை பின்பற்றிக்கோ அப்படின்னு பின்பற்றிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் ஜினா செய்யாதீங்க, ஓகே ஜினா செய்யலை. இதை சொல்லிட்டு ஆயிஷா முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒலவு நஸல அவ்வள ஷையின் லா தஷ்ரபுல் ஹம்ர. ஃபஸ்ட்டு முதல்ல இறைவன் வந்த கட்டளையே நீங்கள் மது அருந்தாதீர்கள்னு வந்திருந்தா அந்த மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, லா நதஉல் ஹம்ர அபதா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி ஒரு வார்த்தை பாருங்கள், நான் மதுவா நெவர், ஒரு காலத்தில் அதை விட மாட்டேன், வேறு விஷயம் இருந்தால் பேசுங்க, இப்படி சொல்லியிருப்பாங்களா? அப்போ பாருங்கள், அதை முன்னாடி சொல்லியிருந்தா மதுவை விடவே மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லும் பொழுது மது விலக்குக்கு உதாரணமான ஒரு சமுதாயமே முஸ்லீம் சமுதாயம் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அந்த வார்த்தைக்கு தாக்கம் இருக்குது. ஏன் இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் சீக்வன்ஸ் என்னது, அவ்வளவியா எதை முதல்ல சொல்லணுமோ அதை முதல்ல சொல்லணும். அது உள்வாங்கப்பட்ட பிறகு 2 விஷயம் இருக்குது, சொல்கிற மட்டும் இல்லை, சொல்ல வேண்டும், அது உள்வாங்கப்பட வேண்டும், அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அது ஏற்றுக்கிட்டால் ஆட்டோமேட்டிக் என்ன நடக்கும்? 2வது விஷயம், அழகாக அதனுடைய கட்டத்தில் சொல்லும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன ஒரு உதாரணம் பார்த்தோம் லாஸ்ட் டைமு. உதாரணமாக ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரி கேட்குறாங்க ஹிஜாப், அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தெரியுது. ஹிஜாபை இல்லை பேசுகிறது ஸ்டார்டிங்கில், எதை முக்கியமாக பேசணும்? இறைவன் படைத்தவனுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும், அதான் வெற்றிக்கு வழி. இந்த விஷயத்தை உள்வாங்கினா கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு என்ன நடக்கும்னு சொன்னால் அவங்களாவே என்ன செஞ்சுருவாங்க, ஹிஜாப் போட்டு நிற்பாங்க. என்னங்க உங்கள்கிட்ட ஹிஜாபுடைய முக்கியத்துவத்தை பேசுகிறதுக்கு நான் பெரிய லெக்சர்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன், நான் பேசுறதுக்குள்ளே நீங்கள் ஹிஜாப் போட்டு வந்துட்டீங்களேன்னு. அது பேச தேவையில்லை. ஏன் தேவையில்லை? ஏன்டா ஹிஜாபுடைய அடிப்படை எங்கே இருக்குது? இறைவனுக்கு கட்டுப்படுவதுதான் வெற்றி என்ற விஷயம் புரிஞ்சால் என்ன ஆகும்? பிறகு நீங்கள் டீட்டெயில் விளக்கம் சொல்ல வேண்டிய தேவைப்படாது. அதனால தான் எதை ஃபஸ்ட்டு பேசி ஆர்கியூ பண்ணியிருக்கக்கூடாது. ஹிஜாபுடைய விளக்கம், ஹிஜாபுடைய நீள அகலம் என்ன, அதனுடைய ஹைரி ஷர்ரி என்ன, இது இல்லை பேசி விளங்குறது. ஏன்னு சொன்னால் எவ்வளோ பேசினாலும் என்ன செய்யாது, அந்த தாக்கம் இருக்காது. எப்போ தாக்கம் இருக்கும்? அது சொல்லப்பட வேண்டிய இடத்துக்கு அது தள்ளப்பட்டிருந்தா, எது முன்னாடி சொல்லப்பட்டிருக்க வேண்டுமோ அது சொல்லப்பட்டிருந்தால் நீங்கள் பேசாமலே இந்த விஷயம் என்ன செய்யும்,
நடைபெறும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். அப்போ இந்த அடிப்படையை தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த 2வது லெவலில் உள்ள சில யுக்திகள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். இது மிக மிக அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டியது. எது முதல்ல பேசணுமோ, எது முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டுமோ அது முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். எது பிற்படுத்தப்பட வேண்டுமோ அது கட்டாயம் பிற்படுத்தப்பட வேண்டும். அதை முற்படுத்தக்கூடாது. அப்படி செய்யலைன்னு சொன்னால் தாவா களத்தில் நம்ம தரமான முறையில் தாவா செய்தவங்களாகவும் ஆக மாட்டோம். தாவா களத்தில் ஒரு சிறப்பான வெற்றியை பெறுவதும் இந்த நடைமுறை தடையாக மாறிவிடும். அதனால தான் நீங்கள் பாருங்கள், நம்ம தாவா களத்தில் இப்போ பார்க்குறீங்க, பல சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும், யாராவது ஒருவன் உண்மையிலே சிறுக்கு வச்சுட்டு இருப்பான். அவன்கிட்ட என்ன பேசப்படும், அப்போ தொழுகையில் கையை நெஞ்சில் கட்டணுமா அல்லது அத்தகையத்தில் விரலை எங்கே வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் எது முக்கியம், ஏற்கனவே அங்கே சிறுக்கு பிரச்சனை இருக்குது, அதை சால்வ் பண்ணாமல் இதை பேசுகிறது எந்த அந்த சீக்வன்ஸ் படி பொருத்தமற்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதை பேசவே கூடாதா? பேசலாம். எப்போ பேசலாம்? அது சரியான பிறகு இதை பேசலாம். இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உதாரணம் எனக்கு ரொம்ப பிடிச்ச உதாரணம், அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்கன்னு பாருங்கள். இந்த உதாரணத்தை பல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். அந்த உதாரணம் என்னவென்று சொன்னால், ஒருவன் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஓகே, எமர்ஜென்சியில் கொண்டு ஹாஸ்பிட்டலில் போடுறாங்க. போட்டால் டாக்டர் என்ன செய்கிறாரு, அவர் அப்படி பார்க்குறாரு, தொடர்ந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னா காலில் அடிபட்டுருக்கு. ஃபஸ்ட்டு அவர் பார்த்தோன்னா காலில் அடிபட்டு தெரியுது. உடனே அவர் என்ன செய்வார், உடனே நேராக காலில் பார்த்து செக் பண்ணி மருந்து போட்டு அப்படியே கொஞ்சம் மேலே வந்து அப்படியே ஹார்ட் வரைக்கும் வருவாரா? இல்லை ஃபஸ்ட்டு எப்படி பார்ப்பார் டாக்டர்? அவர் கால் இருக்கா கை இருக்கான்னு கூட பார்க்க மாட்டாங்க. எதை பார்ப்பார் முதல்ல சொல்லுங்கள், என்ன பார்ப்பாருன்னு சொல்லுங்கள். ஒரு ஆள் சொல்லுங்கள். அப்போ பிரீத் இல்லைன்னா அவன் அங்கே அனுப்பி வேறு இடத்துக்கு அனுப்பிடுவாங்க. ரைட்டு தான், கரெக்டு தான். முதல்ல மூச்சு விடுறானான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா வைட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹார்ட் ஓகேயா, பிரெயின் ஓகேயா. இதில் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் வேறு எதையுமே பார்க்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க, அதை சரிப்படுத்த தான் முயற்சி பண்ணுவாங்க. அது சரியாகி எல்லாம் பக்குவமாக வந்த பிறகு தான், சார் காலில் பிரச்சனை, விரலை காலில் கையை காலில்னு அதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க. அதை ஏன்னு சொன்னால் இந்த ஆர்டரில் பார்த்தா தான் என்ன செய்ய முடியும், உயிரை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா காலை காப்பாற்றிட்டு ஆளை விட்டுருவாங்க. கரெக்டா? அப்போ காலை காப்பாற்றி ஆளை விடுறதா இல்லை ஆளை காப்பாற்றி காலை விடுறதா அப்படின்றது எப்படி பார்க்குறது, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அப்போ உயிருக்கு முதல் முக்கியத்துவம். அப்போ உயிருக்கு தேவையான அடிப்படை என்ன, ஹார்ட், பிரெயின், இதெல்லாம் ஒழுங்காக வேலை செய்தான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதையெல்லாம் செட் பண்ண பிறகு தான் எதுக்கு போவாங்க, பார்ட்ஸுக்கு போவாங்க. கரெக்டா? இது மிக முக்கியம். அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு சொன்னால், ஒரு ஆளுக்கு சார் விரலில் ஒரு சின்ன பிரச்சனை, டாக்டர் போகிறார், போய் விரலை பற்றியே பெரிய முக்கியமாக பார்த்து அது என்ன மருந்து எடுக்கணும்னு கேட்குறாரு. இப்படி கேட்டாலே என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பாபு? சூப்பர். அப்படின்னா என்ன அர்த்தம், பாக்கியெல்லாம் ஓகேன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன விளங்கணும், விரலை பற்றி நீங்கள் எப்போ கேட்க போகணும், பாக்கியெல்லாம் ஓகேனா போகணும். இங்கே ஏற்கனவே தலை ஒருத்தர் மண்டை வெடிச்சிக்கிட்டு இருக்கு, அப்போ அவன் கையில் போய் சார் இந்த விரலில் கொஞ்சம் இது இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவன் என்ன செய்வான், என்னப்பா தலைக்கு வலிக்குதுன்னு சொல்லி விரலை விடுறீ ஃபஸ்ட்டு, தலையை பாரு இங்கே வலிக்குது அப்படின்னு அவனே சொல்லுவான். அப்போ என்ன இதில் புரிஞ்சுக்கிறோம், நம்ம எது முக்கியமோ அது ஃபஸ்ட்டு செய்யப்பட வேண்டும், அதுக்கு பிறகு அடுத்த செட்டு செய்ய வேண்டும். அப்போ சின்ன விஷயமும் பேசப்படணுமா, பேசப்படணும். எப்போ சின்ன விஷயம் பேசப்படணும், பாக்கி பெரிய விஷயம்லாம் கிளியர் ஆகிடுச்சு சார் அப்படிங்கும்போது நம்ம சின்ன விஷயத்தையும் பேசுவோம். பெரிய விஷயம் பிரச்சனை இருக்கும்போது எதை பேச முடியாது, சின்ன விஷயத்தை பேசக்கூடாது. இதுக்கு தான் இந்த எமர்ஜென்சி உதாரணம். அப்போ இந்த உதாரணத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னு சொன்னால், எந்த ஒரு கட்டத்திலும் எதை முற்படுத்தணும் எதை பிற்படுத்தணும் எந்த சீக்வன்ஸில் கொண்டு வர வேண்டும் என்பதை நம்ம விளங்கி கொள்ள முடியும். இது மிக முக்கியம். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஆத் பின் ஜபல் அவங்கள்ட்ட சொல்லி காட்டும்போது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எந்த சமுதாயத்துக்கு வரீங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. நீங்கள் வர்றீங்க எந்த சமுதாயம், அஹ்லுல் கிதாப், அந்த சமுதாயத்துக்கு வரீங்க. நீங்கள் இப்போ அஹ்லுல் கிதாப் சமுதாயத்துக்கு வந்தால் என்ன செய்யணும், அந்த மக்களுக்கு பொருத்தமான முறையில் நீங்கள் எடுத்து வைக்கின்ற வாதத்தை அந்த மாதிரி அவர்களுக்கு பொருத்தமான முறையில் எடுத்து வைக்கணும். அப்போ தௌஹீதை நோக்கி அழைச்சா கூட தௌஹீதை நோக்கி அழைப்பது எப்படி இருக்கணும், அஹ்லுல் கிதாப் மக்கள் எப்படி சொன்னால் ஏற்றுக்குருவாங்க அந்த கோலத்தில் சொல்ல வேண்டும். அப்போ நீங்கள் இன்னொரு சமுதாயத்துக்கு போகிறீங்க, உதாரணமாக ஐரோப்பாவுக்கு போகிறீங்க, அங்கே உள்ள மக்கள்கிட்ட பேசுனீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறணும், அங்கே உள்ள மக்களில் பல பேர் எப்படி இருக்காங்க, நாத்திகத்தில் இருக்கிறாங்க, பல பேர் கடவுள் நம்பிக்கை அதில் உறுதி இல்லாத மக்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த மக்கள்கிட்ட அந்த பின்னணியை புரிந்து கொண்டு அந்த மாதிரி பேசுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்ம நாட்டில் போனோம்னு சொன்னால் அங்கே உள்ள மக்கள் என்ன பின்னணியில் இருக்கிறாங்க, அவங்க இந்த அடிப்படையில் யோசிக்கிறாங்க சிந்திக்கிறாங்க, இதை புரிஞ்சால் அதுக்கு பொருத்தமான முறையில் என்ன செய்யணும், அந்த கருத்தை எடுத்து வைக்க வேண்டும். அதனால தான் நீங்கள் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது நீங்கள் யார்கிட்ட போகிறீங்கன்னு ஃபஸ்ட் சொல்லி காட்டுறாங்க. நீங்கள் யார்கிட்ட போகிறீங்க, இந்த மக்கள்கிட்ட போகிறீங்க. ஓகே, இப்போ அந்த மக்கள்கிட்ட எப்படி சொல்லணும்,
அப்படிங்கிற அடிப்படையை பின்பற்ற வேண்டும் என்ற விஷயத்தை அங்கே கவனத்தில் கொண்டு வராங்க. அப்போ யாரை அழைக்கிறோம், எப்படி அழைக்க வேண்டும், எது முற்படுத்தப்பட வேண்டும், எது பிற்படுத்தப்பட வேண்டும், இது அனைத்தும் மிக முக்கியமான அடிப்படை என்பதை புரிந்து கொள்கிறோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குறானில் வந்து அந்த சீக்வன்ஸுக்காக அந்த முஷ்ரிக்குகள்கிட்ட எப்படி பேசணும், வானம் பூமி இவைகளிலிருந்து உணவளிப்பவன் யார், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடியவன் யார் என்று ஒரு சீக்வன்ஸாக கேள்வி கேட்குறாங்க. இதை போன கிளாஸ்லேயே பார்த்தோம் நம்ம. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் கொடுத்தது யார், அல்லாஹுதான் என்று சொல்கிறார்கள். அப்படி சொன்னால் அப்புறம் ஏன்பா நீங்கள் வழி தவறி போகிறீங்க என்று கேட்க சொல்கிறார். அப்போ இந்த ஏன் அல்லாஹ்வை விட்டு வழி தவறி போகிறீங்கன்னு கேட்பதற்கு முன்னாடி என்ன கேட்கணும், அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை. இந்த அடிப்படையை படைத்தறிவன் அல்லாஹுதான், அவன்தான் வானம் பூமியிலிருந்து ரிசுக்கு வழங்குகிறான், செவிப்புலனுக்கும் பார்வை புலனுக்கும் அவன்தான் அதிபதியாக இருக்கிறான், அவன்தான் இறந்ததிலிருந்து உயிரானதை வெளிப்படுத்துகிறான், உயிரானதிலிருந்து இறந்ததை வெளிப்படுத்துகிறான், எல்லா காரியங்களையும் அவன்தான் திட்டமிட்டு நடத்துகிறான் என்ற விஷயத்தை அந்த மக்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ ஏற்றுக்கொள்கிறீர்களா, ஆமாம் உண்மைதான், அல்லாஹ் தான் இதை செய்கிறான், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி சொன்ன பிறகு தான் அடுத்த கேள்வி கேட்கப்படுது, அப்படி இவ்வளோ ஏற்றுக்கிறீங்களேப்பா, அப்போ ஏன் அங்கே போகிறீங்க. அப்போ இந்த ஸ்டெப்பு வந்து அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வைத்து அதற்கு பிறகு கேள்வி கேட்டால் தான் அந்த கேள்விக்கு என்ன இருக்குது, ஒரு வெயிட்டு, ஒரு பவரு, அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால தான் அந்த சீக்வன்ஸு மிக முக்கியம் என்பதையும் புரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குறானில் வந்து அந்த அஹ்லுல் கிதாபே மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள்கிட்ட பேசும்போது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி காட்டுகின்றான். நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த சீக்வன்ஸுக்காக மட்டும் பார்க்குறோம் நம்ம. இப்போ இதில் பாருங்கள், ஓ காலு கூனு ஹூதன் அவ் நசாரா தஹ்தது, அந்த மக்கள் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து என்ன ஆகுங்க, நீங்கள் வந்து ஒரு யகூதியாகவோ அல்லது நஸ்ரானியாகவோ மாறினா தான் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு அவங்க யாருக்கு தாவா செய்கிறாங்க. இப்போ வந்து யாருக்கு தாவா செய்கிறாங்க அவங்க, சத்தமாக சொல்லுங்கள் ஜி, முஸ்லீம்களுக்கு. நம்மள்ட்ட வந்து அவங்க தாவா செய்கிறாங்க, இங்கே வந்தால் தான் நீ வெற்றி பெறுவேன். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான் பாருங்க, குல் பல் மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா. ஆனால் நாங்கள் எதை பின்பற்றுறோம், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இப்ராஹிமுடைய அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் என்ன, ஒமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைப்பவராக இல்லை. அப்போ ஏன் அஹ்லுல் கிதாப்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கதை தொடங்குறது பொருத்தம்? ஏன் வந்து உதாரணமாக நாங்கள் வந்து எங்கள் நம்பிக்கை வந்த மார்க்கத்தை பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லாமல் நாங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லுவதில் என்ன ஹிக்மா இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நமக்கு புரிஞ்சது. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் என்னது, அவங்களுக்கும் பொது நமக்கும் பொது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம்னா அவங்களும் என்ன சொல்லணும், ஆமாம் நாங்களும் இப்ராஹிம் தான் பின்பற்றுறோம். அப்படியாப்பா நீ இப்ராஹிமை பின்பற்றுறியா அலைஹிஸ்ஸலாம், நாங்கள் அவர் தானே பின்பற்றோம், சரி வா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். அப்போ நம்ம எங்கே போயிடலாம் டிஸ்கஷனுக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்க போயிடலாம். இப்ராஹிம் என்ன செஞ்சாங்க, அவங்க ஷிர்க் வைக்கலப்பா. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷிர்க் வைக்கல, அப்புறம் நீ ஏன் ஷிர்க் வைக்கிற. அப்போ டிஸ்கஷனுக்கு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் யாருக்கு, குறிப்பாக அஹ்லுல் கிதாபை பொறுத்தவரை. இப்போ அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு எப்படி பேசணும் என்பதற்கு நிறைய விளக்கங்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்ராஹிம் ஒரு யஹூதி கிடையாது, ஒரு நஸ்ரானி கிடையாது, அதுக்கு என்ன வாதம், இதெல்லாம் திருக்குறானில் பல இடத்துல சொல்லப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ என்ன, இப்போ இது அதே மாதிரி தான் சில பேர் வந்து குறிப்பாக அஹ்லுல் கிதாப் மக்கள்கிட்ட பேசும் பொழுது, குறிப்பாக கிறிஸ்தவர்கள்ட்ட பேசும் பொழுது இந்த திரித்துவம் அப்படின்னு ஒரு கோட்பாடை சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? இதையெல்லாம் நான் பின்னாடி டீட்டெயிலாக சொல்லுவேன். இப்போ நம்ம சொல்கிற நம்முடைய கவனமெல்லாம் எது, இந்த சீக்வன்ஸ் முக்கியங்கிற மட்டும்தான் நம்ம பேசுகிறோம் இப்போ. அப்போ அந்த இடத்துல சில அறிஞர்கள் எப்படி கருத்து பரிமாற்றம் செய்வார்கள் என்று சொன்னால், இறைவன் வந்து திரித்துவம் என்ற அடிப்படையில் இருந்திருந்தால் ஸ்டார்டிங்லேருந்தே திரித்துவமாக இருந்திருக்கணும். அப்போ யாருக்கு இந்த திரித்துவம் தெரிஞ்சிருக்கணும், எந்த நபிமாருக்கு, யாருக்கு சொல்லுங்க, ஆரம்பத்திலேருந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிஞ்சிருக்கணும், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிஞ்சிருக்கணும், இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ பழைய அந்த அவர்களுடைய வழியில் வந்த வேதம் என்று சொல்லப்படக்கூடிய பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கணும், இந்த கருத்து அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாத ஒரு கருத்தை நீங்கள் பின்பற்றீங்கன்னா அது கரெக்ட் தானே? இன்னைக்கு உள்ள மக்கள் பின்பற்றக்கூடிய கருத்து என்ன, இறைவனை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் பின்பற்றுறீங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த ஏப்ரஹாமிக் ரிலிஜன் சொல்லக்கூடிய அனைவருக்கும் ஒரு முன்னோடியாக இருக்கிறார் அப்படின்னு நீங்களே ஏற்றுக்கிறீங்க, நாங்களே ஏற்றுக்கிறோம். இப்போ அதனால தான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது முக்கியம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள அவசியம் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரிப்பட்ட சில அடிப்படைகள், அதனால தான் திருக்குறானில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஹ்லுல் கிதாபை பொறுத்த வரைக்கும் சொல்லி காட்டுகின்றான், குல்யா அஹ்லுல் கிதாப் தஆலவ் இலா கலிமத்தின் சவாஇன் பைனனா வ பைனக்கும். அஹ்லுல் கிதாபை சார்ந்த மக்களே வாங்க அப்படின்னு நம்ம சொல்லணுமா, குல் என்று அல்லாஹ் நம்மகிட்ட என்ன செய்யறான்
அதை நபிகளாருக்கு கட்டளையிட்டு அந்த கட்டளை மூலமாக நம்மள்ட்ட என்ன சொல்கிறா, அதில் இருக்கு தப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கன்னு. என்ன சொல்லணும்? எங்களுக்கும் உங்களுக்கும் பொதுவான உள்ள விஷயத்தில் வாங்க. அந்த பொதுவான விஷயம் என்ன? இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது, நம்ம ஒருத்தர் கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த அடிப்படைகளை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி தருவதை பார்க்கிறோம். அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு உரையை தொடங்குகின்ற பொழுது, ஒரு கருத்து பரிமாற்றத்தை தொடங்குகின்ற பொழுது யார்கிட்ட பேசுகிறோம் அந்த பின்னணி தெரிய வேண்டும். அந்த பின்னணிக்கு பொருத்தமான முறையிலே ஒரு தக்க பொருத்தமான அனைவரும் உடன்படக்கூடிய ஒரு இடத்திலிருந்து அந்த உரையாடலை நம்ம தொடங்க வேண்டும். அதற்கு பிறகு பேசுகின்ற பொழுது பொருத்தமான அந்த முன்னுரிமையோடு அந்த செய்தி எடுத்து வைக்கப்பட வேண்டும். அப்போ எதை முன்னாடி சொல்லணுமோ அதை முன்னாடி சொல்லணும், எதை பின்னாடி சொல்லணுமோ அதை பின்னாடி சொல்லணும். அப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பேசுவதில்லை தாவா, சிம்பிளாக கருத்தை எடுத்து வச்சா போதும். ஆனால் கரெக்டான முறையில் எடுத்து வச்சோன்னு சொன்னால், சிம்பிளான கருத்தை சொன்னாலே அது என்ன செய்யும், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்கிறோம். இப்போ இது வரைக்கும் ஓகே, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓகேயா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? டவுட், கமெண்ட், கொஸ்டின்? இல்லைன்னா சொல்லுங்க. அப்போ இல்லையா? அடுத்து வந்து நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். நான் முஸ்லீம்ஸ் காமனானவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். நமக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? நான் முஸ்லீம். ஆமாம். ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம், ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. நான் முஸ்லீம் தான் பண்ணும்போது இப்போ அவன் வந்து இஸ்லாமிக் இந்த ஃபண்டமெண்டல் விஷயத்தை வந்து கேட்காம அவன் இதுக்குள்ள வரலாம், அந்த அவன் எடுத்து வரலாம், அவன் இஸ்லாம் டெரரிசத்தை இது பண்ணிருக்கிறான் அல்லது மாதிரி சொல்லும்போது நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஸ்ட்ராட்டஜி இல்லைங்கிறதுனால பேசிக்கலி கொண்டு வர ட்ரை பண்ணால் அவன் அதை தட்டுவான். நான் கேட்கல கையா பதில் சொல்லுவேன் சொல்லுவான். இது கிட்டத்தட்ட இதை தான் நம்ம முதல் கிளாஸில் பார்த்தோம், அப்படி தானே? ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை பேசணும். அது என்னன்னு சொன்னால், நம்ம ஒரு தாவா சிச்சுவேஷனில் இருக்கிறோம். அவங்க வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க. உதாரணம், இஸ்லாத்தில் பெண் உரிமை இல்லை, பெண்களுக்கு சரியான சொத்து பங்கீடு இல்லை, அல்லது ஹிஜாபை போட்டு அடக்குறாங்க, இப்படி ஏதாவது கேள்வி கேட்டால் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இதை நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் பண்ணோம். இப்போ அதை வந்து நம்ம திரும்பியும் மீட்டு பார்க்கக்கூடிய ஒரு பொருத்தமான கேள்வியை வந்து சகோதரர் கேட்டுக்கிறாங்க. அப்போ இப்போ நம்ம பேசுகிற இந்த தலைப்புக்கும் அப்போ டிஸ்கஸ் பண்ணது என்ன பொருத்தம் அப்படின்னு சொன்னால், அவங்க சைடில் தான் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தவோ யதார்த்தமாக தெளிவு பெறுவதற்கு ஆசைப்படலாம், அல்லது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணதும் கேட்கலாம். அது அவங்களுடைய மனத்தை பொறுத்து. அது போக போக நம்ம டிஸ்கஸ் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை. ஆனால் யதார்த்தமாக கேட்டால் கூட நம்ம என்ன செய்யணும், அந்த விஷயத்தை பேசுறது இல்லை. நம்ம எப்படி பேசணும்னு பழகியிருக்கிறோம். நம்மளுடைய முதல் லெவலில் என்ன ட்ரைனிங் நம்ம சொல்லியிருக்கிறோம், என்ன செய்யணும் நம்ம. நீங்கள் நல்ல அருமையான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் மார்க்கத்தை விளங்குற உங்களுடைய ஆர்வத்தை நம்ம என்ன செய்கிறோம், பாராட்டுகிறோம். இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக விளங்கணும் என்றால் சில அடிப்படைகளை நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லி அதிலிருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக விளங்கிடும். அப்போ நீங்கள் கரெக்டாக விளங்கணும்னு தானே உங்களுக்கு ஆசை. ஆமாம், அப்போ நான் தெளிவாக விளங்கக்கூடிய இந்த ரூட்டில் வரேன் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதான். சில சமயம் மறுத்தா கூட நம்ம என்ன செய்யணும், திரும்பியும் இந்த அடிப்படைக்கு போக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம தான் என்ன செய்யணும், அடிப்படைக்கு இழுத்துட்டு போகணும். இப்போ உதாரணமாக நீங்கள் பாருங்கள், இன்னொரு ஒரு சினாரியோ, ஒரு பேஜுக்கு இப்போ கேட்குறாங்க. உதாரணமாக, பெண்கள் இங்கே ஹிஜாப் போடுறீங்க, நம்ம லேடிட்ட ஒருத்தங்களில் கேட்குறாங்க. அப்போ நம்ம பதில் எப்படி சொல்லலாம்? ஒன்று அவங்களுக்கு விளக்கம் சொல்லலாம், கரெக்ட் தானே? விளக்கம் சொல்லாமல் இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னு, நான் ஏன் போடுறேன் இப்படி பதில் சொல்லலாம். எப்படி பதில் சொல்லலாம்? நான் ஏன் போடுறேன் அப்படின்னு சொன்னால், இது எங்களுடைய நம்பிக்கை, இந்த வானம் பூமி அண்ட சராசரம் இதை அனைத்தையும் ஒரு இறைவன் படைத்திருக்கிறார், கரெக்டா? அந்த இறைவன் தான் நமக்கு வாழ்வாதாரத்தை தந்தான். அவன் நம்ம இந்த உலகத்தில் இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையிலே வாழ வேண்டும், அதுதான் உங்களது வாழ்க்கை நோக்கம் என்று சொல்லி நம்மளை அனுப்பியிருக்கிறான். இப்படி நான் முழுமையாக நம்புகிறேன். இப்போ யாரை பற்றி பேசுகிறோம், நம்ம நம்மளை பற்றி பேசுகிறோம். நீ உன்னை பற்றி நீ பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நான் என்னை பற்றி நான் ஏன் பண்ணுறேன்னு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படி நான் முழுமையாக நம்பும் பொழுது அந்த இறைவன் திருக்குரான் என்ற வேதத்தை தந்திருக்கிறான், முகமது நபியுடைய வழிகாட்டுதல் தந்திருக்கிறான். இது உண்மையான வேதம் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். இது இறைவனுடைய தூதர் என்று முழுமையாக நம்புகிறேன். இப்படி நான் முழுமையாக நம்புகிறேன் என்று சொன்னால், அந்த இறைவன் எனக்கு கட்டளை இடுகிறான், நீ இந்த மாதிரி செய்யு, ஹிஜாபு போடுன்னு. அப்போ நான் இப்படி முழுமையாக நம்பினா நான் என்ன செய்யணும்? இப்படி கேட்டால் அவங்க என்ன பேர் சொல்லுவாங்க, நீங்கள் நம்பினா நீங்கள் போட தான் பாய் செய்யணும், அதான் பாய் போட்டுட்டு இருக்கேன்னு முடிச்சிடலாம். அப்போ அடுத்து அவங்க எங்கே கேட்கணும்? இப்போ கேள்வி, இப்போ அடுத்து அவங்க கேள்வி கேட்டால் எங்கே போகணும் சொல்லுங்கள், எங்கே போகணும்னு சொல்லுங்கள். என்னம்மா? இல்லைம்மா, புரியல.
இல்லை கட்டாயம் நம்ம தான் பதில் சொல்லிட்டோம்ல. இறைவனை நாங்கள் அதாவது என்னை படைத்த இறைவன் இருக்கிறான், அதை நான் முழுமையாக நம்புகிறேன். இது இறை வேதம் நான் முழுமையாக நம்புகிறேன். இது இறை தூதருடைய வழி முழுமையாக நம்புகிறேன். அதில் இறைவன் இது இப்படி பின்பற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறான். அப்போ இப்படி நான் முழுமையாக நம்பினா இப்படி ஒரு கட்டளை இருந்தால் நான் என்ன செய்யணும்? ஏற்றுக்கிறேன். அதனால தான் சார் ஏற்றுக்கிறேன், முடிஞ்சுது. இப்படி சொன்னால் அவங்க அடுத்து என்ன கேட்க முடியும்னு கேட்குறேன். இல்லை காரணத்தை தான் சொல்கிறோம்ல, இறைவனுடைய கட்டளை. இப்போ அவங்களே தான் சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஏன் நீங்கள் பின்பற்றுன்னு சொன்னாங்க? காரணத்தை யோசி நம்மகிட்ட சொல்லலையே. இப்போ புரியுதா உங்களுக்கு? நீ இதை பின்பற்ற வேண்டும் இப்போ சொன்னது யார்? இல்லை இறைவன் தான். இறைவன் சொன்னான்னு அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க தான் சொல்கிறாங்க நீங்கள் அப்படி நம்பினா பின்பற்றுங்க. கரெக்ட் தானே? அப்போ நம்பினா பின்பற்றுங்கன்னு சொல்லியாச்சுன்னா அடுத்து என்ன கேட்க முடியும்? அவங்க எங்கே என்ன கேட்கணும்னு சொல்லுங்கள். யதார்த்தமாக கேளுங்க, நீங்கள் கேளுங்க. அதுதான் கேட்குறேன் நான். அந்த இறைவனை ஏன் இறைவன் நம்புறீங்க? ஏன் அப்படி தானே கேட்க முடியும். இப்போ எங்கே போயிட்டோம்? ஆமாம், டிஸ்கஷனில் இப்போ எங்கே போயிட்டோம்? நம்ம போயிட்டோமா? அப்போ அடிப்படைக்கு போகிறதுக்கு நிறைய ரூட் இருக்குது. நான் அன்னைக்கு ஒரு ரூட் சொல்லி கொடுத்தா இன்றைக்கி இந்த கேள்வி கேட்டனால இன்னொரு ரூட் நம்ம சொல்கிறோம். இந்த ரூட்டில் என்ன விஷயம்னு சொன்னால், நான் ஏன் இதை பின்பற்றேன்னு சொல்லதை யாருமே என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. இது என்னுடைய நம்பிக்கை. இது நான் முழுமையாக அப்படி நம்புகிறேன். அந்த அடிப்படையில் நான் என்ன சார் செய்யணும்? கரெக்டு. இப்படி நீங்கள் முழுமையாக நம்பினா பின்பற்ற தான் செய்யணும். ஆனால் எனக்கு என்ன கேள்வின்னா, ஏன் நீங்கள் அப்படி நம்புறீங்க? கரெக்டான கேள்வி கேட்டீங்க. வாங்க இங்கே எங்கே கூட்டு வந்துடும். அப்போ நம்ம அடிப்படைக்கு வந்துடும். வேறு மாதிரி கேட்க முடியாது. இல்லை இறைவன் சொன்னதை நான் கட்டுப்படணும். அதான் என்னுடைய நம்பிக்கை. என்னுடைய நம்பிக்கை இறைவனுக்கு நான் கட்டுப்படணும். இறைவன் சொன்னால் நான் கட்டுப்படும். இது என்னோட நம்பிக்கை. அப்போ நீ பின்பற்ற முடியாதுன்னு சொல்ல முடியாது நம்மகிட்ட. புரியுதா உங்களுக்கு பாயிண்ட்டு? விளங்கி தான் பின்பற்றணுன்றது உன்னுடைய ஒப்பீனியன், நம்ம ஒப்பீனியன் கிடையாது. ஹைர் ஓகே. அங்கே பதில் சொல்ல முடியாது. அந்த பர்பஸ், அந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் வேறு. இது வந்து 1 to 1 பொறுமையாக உட்காந்து பேசுகிற இடத்துல தான் இது கொண்டு வர முடியும். அங்கே உள்ளது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பப்ளிக் நிகழ்ச்சின்னு சொன்னாலே பொதுவாக சில கருத்துக்களை மக்கள்கிட்ட ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய மாதிரி, முடிஞ்ச அளவுக்கு சில கருத்துக்களை பதிவு செய்கிற மாதிரி தான் செய்ய முடியும். ஆகவே அந்த நிகழ்ச்சி இந்த சீக்வன்ஸுக்கு எல்லாம் முழுமையாக ஃபிட் ஆகாது. இது 1 to 1க்கு தான் பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். அந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு அடிப்படையான சில கருத்துக்களை நம்மளாக பதிவு செஞ்சு விளக்கம் சொல்லிட்டு போக வேண்டியது. ஏன்னா அந்த நிகழ்ச்சியோடைய நோக்கம் டோட்டலி டிஃப்ரெண்ட். சரி தானே? அப்போ நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம டைம் ஆல்மோஸ்ட் முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே தானே? அதை வந்து நம்ம எப்படி கொண்டு பேசுகிறது? அதாவது இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே இன்னொரு விஷயத்தை பேசணும். என்னது? மனம் முரண்டாக ஒருத்தர் ஆர்கியூ பண்ணுறான்னு வைங்களேன். உதாரணத்துக்கு மனம் முரண்டாக ஆர்கியூ பண்ணால் நம்மளுடைய பர்பஸ் என்ன? இங்கே சொல்லுங்கள், நம்மளுடைய பர்பஸ் என்ன? மனமுரண்டாக ஆர்கியூ பண்ணவன ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்கிறது இல்லை நம்ம நோக்கம். புரியுது அவங்களுக்கு? யதார்த்தமாக ஒருவர் ஆர்வத்தோடு வராரு, அல்லது ஒரு அளவுக்கு ஒரு 20% ஆர்வம் இருக்கணும். 0% ஆர்வம் இருந்தால் கஷ்டம். இப்போ 20% ஆர்வம் இருந்தால் நம்ம அதை ஒரு 60% ஆர்வமாக வளர்க்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஆர்வம் இருக்கவங்கள்ட்ட தான் நம்ம பேச போகிறோம். அப்போ ஆர்வம் இருக்கக்கூடியவங்க ஒரு யதார்த்தமாக எப்படி பேசணும், எப்படி அதாவது ஒரு பொருத்தமான முறையில் உரையாடல் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உரையாடுவாங்க. அப்படி உரையாடாட்டி கூட இப்படி பேசுகிறதான இந்த பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் மனமுரண்டாக ஒருத்தர் பேசுனா, மனமுரண்டாக பேசுகிறவங்கள்ட்ட ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம என்ன செய்ய தேவையில்லை, விளக்கம் சொல்ல தேவையில்லை. இதை எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். அதனால தான் நீங்கள் இந்த தாவா காலத்தில் இருக்கும் பொழுது மனமுரண்டாக கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது, இந்த டைரக்ஷன்லவே யோசிக்காதீங்க. மனமுரண்டாக கேட்டால் பதில் சொல்லாதீங்க. ஏன்னா மனமுரண்டாக கேட்குறவங்களுக்கு கம்பல்சரியாக சொல்கிறது இல்லை நம்மளோட நோக்கம். யதார்த்தமாக நேர் வழியை தெரியணும், அல்லது நேர் வழியை தெரியதை பற்றி கொஞ்சம் ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கள்ட்ட இந்த மாதிரி யோசிங்க, இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், இது பொருத்தமான கருத்து என்று சொல்லுவதுதான் நம்ம நோக்கம். அப்போ மனமுரண்டானவங்கள்ட்ட மனமுரண்டான அதாவது ஆர்குமெண்ட் வைக்கக்கூடிய மக்கள்கிட்ட வலுக்கட்டாயமாக நம்ம சண்டை போட்டு நம்ம நேரத்தை வீணடிப்பது என்பது நமக்கு பொருத்தமில்லை. அதனால தான் இந்த லிஸ்ட்டில் கூட இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இந்த சீக்வன்ஸ் உங்கள்கிட்ட காட்டினேன். அதை நீங்கள் இதை படிக்க முடியாது உங்களுக்கு. கடைசியில் 2 இருக்குது. அந்த 2 கலர் என்ன தெரியுமா? மனமுரண்டாக பேசுகிறாங்கன்னு வைங்க. 7வது இல்லை 7 இருக்குது பார்த்தீங்களா? இதில் இந்த 7 வந்து கொஞ்சம் மனமுரண்டாக பேசுகிற ஆள்கள். மனமுரண்டாக பேசுனா நீங்கள் வந்து என்ன செய்யணும்? இந்த மாதிரி பேசுவது உண்மையை விளங்குவதற்கு பொருத்தமானது கிடையாது. அப்போ உண்மையை விளங்குனா நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் இஹ்லாஸோடு பேசணும். இஹ்லாஸ்னா என்னது? கொஞ்சம் உள தூய்மையோடு ஒரு சின்சியாரிட்டியோடு பேசணும். உண்மையை விளங்கி கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த உரையாடல் வந்து உங்களுக்கும் பயனாக இருக்கும், எங்களுக்கும் பயனாக இருக்கும் என்று நம்ம சொல்லுவோம்.
சரி கரெக்டு தான், அப்போ அந்த மாதிரி உரையாடுவோம் என்று வந்தால் நம்ம உரையாடலை தொடருவோம். க்ரீனில் போவோம். இங்கே பாருங்க, க்ரீன் கலர் இருக்கு, அங்கே இந்த க்ரீன் கலர் என்னது? அவங்க வந்து சரி கரெக்டு தான், நம்ம வந்து ஒரு நியாயமான முறையில் தான் உரையாட வேண்டும், மனமுரண்டாக பேசுகிறது பொருத்தம் இல்லை, உண்மைனா ஏற்றுக்கொள்ள தான் செய்ய வேண்டும், கரெக்டு தான் என்று வந்தால் க்ரீன், நம்ம உரையாடுவோம். இல்லை நான் மரமுண்டா தான் தொடர்ந்து பேசுவேன், முட்டாள்தனமாக தான் பேசுவேன்னு சொன்னால் நம்ம எங்கே போயிடுவோம்? ரெட் என்னது? அது என்னது எக்ஸிட்? என்னது என்னம்மா? காலு சலாமா அப்படின்னு ஒரு எக்ஸிட். அந்த காலு சலாமா இதா ஹாத்தபுகுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. முட்டாள்தனமாக யாராவது வந்து பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட நம்ம உரையாடுவது கிடையாது. எங்கே உரையாடுவது? அதான் அந்த கட்டாந்தர மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம விதையை தூவுறது கிடையாது. பொருத்தம் இல்லைன்னு சொன்னால் இதா மர்ரு பில்லகவி மர்ரு கிராமா, வீணான ஒரு சூழல் ஏற்படுது, பொருத்தம் இல்லை, நம்ம நேரம் விரயமாவது, பலன் இல்லை என்பதை நம்ம தெளிவாக உணர்ந்து கொண்டால் நளினமாக முறையில் கண்ணியமான முறையில் அந்த இடத்தை விட்டு விலகிவிட வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிட்டு போக தெரியணும். அப்போ இதில் என்ன புரியணும்னு சொன்னால், தொடர்ந்து பேசணுமா இல்லை விலகிட்டு வேறு இடத்துல கவனம் செலுத்தணுமா என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய புத்தி சாதுரியமும் அந்த தெளிவும் குர்ஆன் சுன்னாவில் இந்த அடிப்படையிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி அடுத்து கேட்டால் அதுக்கு என்ன விளக்கம் சொல்லலாம் என்று தயாராவது தவறில்லை. ஆனால் மனமுரண்டா கேள்வி கேட்டால் அதுக்கு எப்படி தயாராவது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? மனமுரண்டா கேள்வி கேட்குறாங்கன்னு புரிய தெரியணும். இந்த இடத்துல என்ன புரிய தெரியணும்? மனமுரண்டான கேள்வின்னு புரிய தெரியணும். அப்போ சார் இது மனமுரண்டான கேள்வின்னு சொல்லி க்ரீனுக்கு வந்தால் ஓகே. அப்படி இல்லைன்னு சொன்னால் அங்கேருந்து நைஸாக விலகவும் நமக்கு தெரியும். அப்போ மனமுரண்டான கேள்விகளுக்கு பதில் சொல்லுவது என்பது பொருத்தமற்றது, அது வீண் விரயம் ஆகக்கூடியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதுதான் அந்த அடிப்படை. கரெக்ட் தானே? இப்போ அதனால தான் நம்ம மனசில் தோணக்கூடிய கேள்வி வந்து இது மனமுரண்டான கேள்வியா அல்லது ஒரு யதார்த்தமாக உளப்பூர்வமான கேள்வியா என்று பார்க்க வேண்டும். உளப்பூர்வமான கேள்வின்னு சொன்னால் அதுக்கு பதிலை தேடி நம்ம தயாரிச்சுக்கிறோம். மனமுரண்டான கேள்வினா இது மனமுரண்டான கேள்வி என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? பக்குவமும் பயிற்சியும் தேர்ச்சியும் தெளிவும் இருக்க வேண்டும். இவ்வளோ தான் விஷயம். அப்போ இந்த தெளிவு, இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிவது தான் முக்கியம். இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம எதுக்கு கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த அவுலவியாவை பற்றி பேசக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், இதை கரெக்டாக ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவர்கள் தங்களது நேரத்தின் மூலமாக பெறக்கூடிய பலனை அதிகரித்துக் கொள்வார்கள். அதே போல் தங்கள் நேரம் வீணான முறையில் வீணடிப்பதை விட்டும் பாதுகாத்துக் கொள்வார்கள். பாருங்க, ரெண்டு விஷயம் இருக்குது. நேரம் வேஸ்ட் ஆகாது, செலவழிக்கிற அந்த நேரமும் குறைஞ்ச நேரம் எப்படி இருக்கும்? அதிகமான பலனை தரக்கூடிய நேரமாக இருக்கும். அப்போ இப்படி முழு பலனை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த பின்னணிகளை மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய இந்த அடிப்படைகளை நம்ம தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இதான் இன்ஷா அல்லாஹ் இந்த உரையுடைய நேரம் முடிஞ்சிருச்சு. அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன் உங்களுக்கு. அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு உரையாடல் இப்போ 0லேருந்து 1க்கு போயிடுவோம். நம்பர் 1, அந்த ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1 என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கருத்தை பற்றி நம்ம பேசும் பொழுது நம்ம கவனம் சிதறி விடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கவனம் சிதறி விடாமல் என்ன செய்யணும்? எந்த கருத்தை பேசுகிறோமோ அதை கவனத்தோட, அதாவது ஃபோக்கஸ்க்கு என்ன சொல்லுவோம்? ஃபோக்கஸ்க்கு என்ன சொல்லலாம்? தமிழ் இல்லை, ஃபோக்கஸ்னா அந்த உற்று நோக்கில் ஃபோக்கஸ் இல்லை, கவனம் சிதறாமல் இருக்கிறது. அதான் ஆமாம், அவதானிச்சு எந்த கருத்தை நோக்கி போகிறோமோ அதை அவதானிச்சு நம்ம கவனத்தை சிதற விடாமல் அதை சரியான முறையில் எடுத்து சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் செயல்பட வேண்டும். இது மிக முக்கியம். இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? எங்கேயாவது ஒன்று தொடங்குவோம், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வேறு ஏதோ பேசிக்கிட்டு இருப்போம், நமக்கே புரியாது நம்ம ஏன் இங்கே வந்து இதை பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம எதை பேச வந்தோம், கடைசியில் அவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாத மாதிரி ஆகிடும். நம்ம நார்மல் உரையாடல் அப்படி தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம், இங்கே 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா என்ன இருக்கும்? ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பீங்க. சரி கரெக்டு, நம்ம ஏன் இதை பேசிக்கிட்டு இருக்கோம்? ஆமாம் இல்லை, நம்ம ஏன் இதை பேசிக்கிட்டு இருக்கோம்? இது சாதாரண பேச்சு பரவாயில்ல. ஏன்னா சாதாரண பேச்சு கவனமாக பேசினாலும் பொலிட்டிக்ஸை பேசினா என்ன, கவனமாக கிரிக்கெட்டை பற்றி பேசினா என்ன, அது எல்லாமே பிரச்சனை இல்லை தான். ஆனால் மார்க்க ரீதியான தாவா ரீதியான பிரயோஜனமான உரையாடல் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட கருத்தை எத்து வைக்க ஆசைப்படுறோம். அப்போ கவனம் சிதறாமல் பேச வேண்டும். அப்போ கவனம் சிதறாமல் பேசுகிறதுனா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதுக்கு என்ன படிப்பினை என்பதை பேச போகிறோம். அதில் நிச்சயமாக இதில் வந்து முக்கியமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரோனோடு பண்ணக்கூடிய ஒரு நீண்ட உரையாடல் ஒரு சூறாவில் வருகிறது. அந்த உரையாடலை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் நிறைய படிப்பினை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதுதான் அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. அப்போ இந்த அளவோட நம்முடைய இந்த முதல் வகுப்பை நம்ம முடித்துக்கொள்வோம். அப்போ முதல் வகுப்பில் லெவல் 2 அறிமுகத்தை நம்ம முடிச்சிட்டோம். அறிமுகத்தில் மிக முக்கியமாக நம்ம பார்த்த செய்தி என்ன? என்னது?
கரெக்டான இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும், கரெக்டான சீக்வன்ஸில் பேசணும். எதுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டுமோ அது முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும், எது பிற்படுத்தப்பட வேண்டுமோ அது கரெக்டான முறையில் பிற்படுத்தப்பட வேண்டும். இதை சரியாக விளங்கி நம்ம செயல்பட்டோம் என்று சொன்னால் நம்ம செலவழிக்கக்கூடிய நேரத்தில் அதிகமாக பலனை பெறலாம். நமது நேரங்கள் வீண் விரயம் ஆகாமல் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் இஹ்லாசான நியத்தோட இறை திருப்திக்காக செய்ய வேண்டும். இதெல்லாம் அடிப்படை. கரெக்டாக அதை செய்யும் பொழுது எப்படி ஹிக்மத்தா விவரமாக செய்வது என்பதற்கு தான் இந்த அவுலவியா என்று சொல்லக்கூடிய முன்னுரிமை கொடுக்கப்படுதல். அதை பற்றி ஒரு பெரிய கலையே இருக்குது. அதுக்கு நம்ம உதாரணமாக சொல்லி காட்டணும். இந்த எமர்ஜென்சி கேஸ் இதை ஞாபகம் வச்சுருக்க மறந்துட்டிங்கன்னா அந்த கேஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கதை எப்படி முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது புரிந்துவிடும். நம்ம யார்ட்டையாவது டிஸ்கஸ் பண்ணும்போது கூட ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிக்கிறேன்னா, ஒரு முஸ்லீமான ஒரு சகோதரத்தை நம்ம பேசும்போது அவர் சொல்கிறார், நம்ம முஸ்லீம்களை விட மற்றவங்க சில பேர் ரொம்ப பெட்டராக இருக்கிறாங்க. எப்படிங்க பெட்டரு பாருங்கள், அவங்க எந்த அளவுக்கு மக்களுக்கு சேவை செய்கிறாங்க, மக்கள்கிட்ட எப்படி பணிவாக பேசுகிறாங்க, பண்பாக நடக்கிறாங்க, அப்போ இவங்களை விட அவங்க பெட்டர். அப்போ இங்கே என்ன பிரச்சனை ஆகுது? எது மிஸ் ஆகுதுங்க? எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது மிஸ் ஆகுது. அப்போ நம்ம கொஞ்சம் நேரம் பேசி பார்த்தா அவர் அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதாவது நல்ல பண்போடு நடந்துட்டால் அவங்க தான் முக்கியம், ஈமானுக்கு என்ன இல்லை முக்கியத்துவம் இல்லை, பண்பு தான் கணக்கு, இப்படின்ற மாதிரி பேச்சு வருது. இது ஒரு பெரிய உரையாடல், நான் சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ கடைசியில் அந்த உதாரணம் சொல்லும்போது கடைசியாக நம்ம டிஸ்கஷனில் என்ன வந்துச்சுன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக ஒரு மனிதர் இருக்கிறார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இங்கே பாருப்பா இந்த மனுஷனை, இவருக்கு வந்து உடம்பு ஸ்ட்ராங்காக இல்லை, கை கால் ஸ்ட்ராங்காக இல்லை, சரியா, ஆள் பலகீனமாக இருக்கிறாரு. அதை விட இங்கே ஒருத்தரை பாரு, இவர் உடம்பு நல்ல தெம்பாக இருக்குது, மசில்லாம் சூப்பராக இருக்குது, 6 பேக் இருக்குது, எல்லாம் இருக்குது என்று அடையாளம் காட்டி அதை விட இது பெட்டர்னு சொல்கிறார். அப்போ நம்ம என்ன சுட்டி காட்ட விரும்புகிறோன்னா, நீங்கள் இந்த 6 பேக்காக மசிலோட ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிங்களே, அவர் இறந்து போயிட்டார், உயிரோடு இல்லை, இவர் உயிரோடு இருக்கார். இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்போ உயிரோடு இருக்கிற பலகீனமானவன் இறந்து போன மசில்ஸாக உள்ளவனை விட பெட்ரு தான் எப்போவுமே. ஆனால் உயிரோடு உள்ளவன் மசில்ஸோடு இருந்தால் நல்லது. அப்போ என்ன சொல்லணும்னு சொன்னால், இந்த மக்கள் இன்னும் நல்ல பண்பை இதையும் வளர்த்துக்கிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும், அல்லது அவனுக்கு உயிர் இருந்தால் சிறப்பாக இருக்கும், இப்படி தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர எதை ஒத்து நோக்க முடியாது. உயிரோடு இருப்பவன் மரணித்தவன் என்ன ஆக மாட்டான், ஒரு காலத்திலையும் சமமாக மாட்டான். இதுதான் அடிப்படை. அப்போ எப்படி அந்த முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தெரிந்தோன்னு சொன்னால் இந்த மாதிரிப்பட்ட கருத்து பரிமாற்றங்களை நம்ம தக்க முறையில் கருத்து எடுத்து வைப்பதற்கு உதவும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பான முறையில் இதை தொடர்ந்து இதில் பயணிப்பதற்கு அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த பகுதியை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.